சாய்ராம். என் அன்பு செல்லமே, என் அழகான தங்கமே, வாழ்க்கை என்பது மிக கடினமான ஒன்றுதான். அது யாராவது சுலபமாகத்தான் இருக்கிறது என்றால் அவர்களுக்கு இன்னும் அடிபடவில்லை என்றுதான் அர்த்தம். ஆனால் உன்னிடம் யாராவது வந்து கேட்டால் வாழ்க்கை என்றால் என்னவென்று கேட்டால் நீ சொல்வாய். வாழ்க்கை என்றால் எவ்வளவு பெரிய பாடத்தை உனக்கு கொடுத்தது என்று நீ எடுத்துவிடும் வார்த்தையிலேயே ஒருவன் பயந்து விடுவான். அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையானது உனக்கு அதிகமான பாடத்தை கொடுத்துள்ளது. சிறிய பாடமெல்லாம் அல்ல, மிகப்பெரிய ஒரு பாடத்தை தான் உனக்கு அது கொடுத்துள்ளது. காலம் முழுவதும் உன்னுடைய வாழ்க்கையோ அந்த அளவுக்கு இருக்கிறது மோசமாக. தங்கமே, வாழ்வில் நீ உன்னுடைய நிலையை கண்டு என்றுமே மற்றவர்களுக்கோ இல்லை நீயாகவோ நினைத்து பயப்பட வேண்டாம். இனிமேல் இதற்கு முன்பு எப்படி வேண்டுமானாலும் உன்னுடைய வாழ்க்கையானது இருந்தது. ஆனால் இனிமேல் வரும் காலகட்டங்கள் உன்னுடைய வாழ்வில் பயத்திற்கு இடமே கிடையாது. நீ சொல்ல ஆரம்பிப்பாய் வாழ்க்கை என்றால் என்னவென்று. மற்றவர்கள் கேட்டால் கூட சொல்வாய் அவ்வளவு விஷயத்தை. முன்பு என்னுடைய வாழ்க்கை இவ்வளவு மோசமாக இருந்தது, ஆனால் இப்பொழுது என்னுடைய வாழ்க்கை மிக அற்புதமாக இருக்கிறது என்று மற்றவர்களுக்கு சொல்லி மற்றவர்களை நீ தேற்ற ஆரம்பிப்பாய். அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இன்பங்களானது கொட்டி கிடக்கப் போகிறது என் தங்கமே. வாழ்வில் சிலருக்கு எல்லாமே பயமாகத்தான் இருக்கும். ஆனால் உன்னை பொறுத்த வரைக்கும் பயமென்ற ஒரு விஷயம் உனக்கு தேவையில்லை என்பதை தான் நான் சொல்வேன். ஏன் தெரியுமா? பயம் எப்பொழுதும் வேண்டாம் என்று சொல்கிறேன். உன்னை காக்கும் காவல் தெய்வமாக நான் இருக்கும் பொழுது நீ எதை பற்றியும் எந்த ஒரு சிறிய விஷயத்தை பற்றியும் கவலைப்படக்கூடாது. ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு நொடியிலும் நான் உன்னோடு இருக்கிறேன். காலம் உன்னை அதிகமாக பயமுறுத்தி விட்டது. ஆனால் இதற்குமே எந்த ஒரு நிலையிலும் பயம் என்ற ஒரு விஷயத்திற்குள் நீ போகக்கூடாது. நிறைய காலகட்டம் நீ தாண்டி விட்டாய் தங்கமே. எனக்கு என்ன பிடித்தது, என்னுடைய மனதுக்கு என்ன பிடித்தது என்று தெரிந்த உனக்கென்ன பிடிக்கும் என்பது எனக்கு தெரியாதா? எல்லாமே எனக்கு தெரியும். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்ன பிடிக்கும், உனக்கென்ன பிடிக்காது என்பது தெரிந்து நான் உன் வாழ்க்கையில் தரப்போகிறேன். சொல்லப்போனால் ஒரு விஷயத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். காலம் முழுவதும் நீ யாருமே இல்லை என்ற நினைப்புக்கு வரக்கூடாது. எப்பொழுதும் காலம் முழுவதும் நான் இருக்கிறேன், சாய் நம்மை எல்லா விஷயத்திலும் இருந்து காப்பாற்றுவார் என்ற நிலைமைக்குத்தான் நீ வர வேண்டும். நீயாக ஒரு இடத்தில் போய் ஜெயிக்க வேண்டும் என்று நினைக்கிறாய். யாருமே இல்லாமல், எந்த ஒரு விஷயமும் யாருடைய துணையும் இல்லாமல் தனியாளாக நின்று ஜெயிக்க வேண்டும் என்று. அது என்ன அவ்வளவு கடினமான விஷயமா? கடினமான விஷயமே அல்ல. எல்லாமே நடக்கக்கூடிய விஷயங்கள்தான். உன்னுடைய வாழ்க்கையின்படி நீ மிக 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 அற்புதமான ஒரு விஷயத்தை செய்ய இருக்கிறாய். அந்த அற்புதமான விஷயங்கள் கூடிய விரைவாக என்னென்னவென்பது உனக்கு தெரிய வரும். தங்கமே, சூழ்நிலை இப்பொழுது உனக்கு சரியில்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த சூழ்நிலையானது இப்படியே தொடராது என்பதை நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள். இந்த சூழ்நிலையானது மாற்றப்படும். உன்னுடைய வாழ்க்கையில் எனக்கு பிடித்ததை நீ சரியாக கண்டுபிடித்த பொழுது உனக்கு பிடித்த விஷயத்தை சரியாக கண்டுபிடிக்க மாட்டேனா? சரியாக கண்டுபிடித்து உனக்கு ஒவ்வொன்றையும் செய்து கொடுப்பேன். உனக்கென்று ஒரு விஷயம் இருக்கிறது. அதாவது உனக்கென்று ஒரு விஷயம், இது தேவை, இது தேவையில்லை, இந்த விஷயம் வேண்டும், இந்த விஷயம் வேண்டாம் என்று ஒரு விதிமுறைகள் இருக்கிறது. வாழ்க்கையில் எப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது என்று ஒரு முறைகள் இருக்கிறதோ அதே மாதிரி உனக்கும் இது செய்யலாம், இதை செய்யக்கூடாது என்ற முறைகள் இருக்கிறது. அதில் உனக்கு பிடித்தது உனக்கு கிடைத்தால் சந்தோஷப்படுவாய். பிடிக்காதது கிடைத்தால் எப்படி சந்தோஷப்படுவாய்? இதுவரைக்கும் உனக்கு பிடிக்காதது, அதாவது நீ இதுவரைக்கும் கேட்டது உனக்கு கிடைக்கவில்லை. எப்பொழுதுமே ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும் அனைவருமே, இது உன்னுடைய முகத்தில் நான் பார்த்திருக்கிறேன். எவ்வளவோ சந்தோஷமான விஷயத்தை நான் கொடுத்தாலும் உனக்கு எப்பொழுது சந்தோஷம் வரும் என்றால் உனக்கு சந்தோஷமான, உனக்கு பிடித்ததை கொடுக்கும் பொழுதுதான்
உன்னுடைய மனதில் சந்தோஷம் வரும். ஆனால் பார், உனக்கு இதுவரைக்கும் பிடிக்காததையும் தந்திருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் நான் மிக 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 எனக்கு பிடித்ததையும் தந்து உன்னை வாழ வைத்திருக்கிறேன். ஆனால் உன்னுடைய மனம் அப்பொழுதெல்லாம் சந்தோஷமாகவே அல்ல. அதனால்தான் முடிவெடுத்தேன், எனக்கு பிடித்ததை கொடுப்பதை விட உனக்கு பிடித்ததை கொடுக்கும் பொழுது இன்னும் இன்பமாக இருப்பாய் என்று. தங்கமே, இந்த வாக்கினை கேட்கும் பொழுது உன் மனமோ ஆறுதலாகவும் இருக்கிறது. அதே நேரம் உன் மனமானது நீங்கள் சொல்வதெல்லாம் நடந்துவிட்டது என்றால் நான் தான் இந்த உலகத்தில் சந்தோஷமானவள் என்பதும் உன்னுடைய மனமானது சொல்கிறது. உன்னுடைய மனதை நான் கெட்டியமாக அறிந்திருக்கிறேன். என்னுடைய பிள்ளை என்ன நினைக்கும், என்ன நினைக்காது என்பது ஒரு அப்பாவாக எனக்கு தெரியாமல் இருந்திருந்தால் நான் அப்பாவா? ஒரு பிள்ளைக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது என்பதை தெரிந்து கொள்வதுதான் ஒரு அப்பாவின் முதல் கடமையாகும். தங்க பிள்ளைக்கு என்ன பிடிக்கும் என்பதை தெரிந்து கொண்டேன். கூடிய சீக்கிரமாக என்னுடைய பிள்ளைக்கு கூடிய சீக்கிரமாக பல மாற்றத்தையும் பல சந்தோஷத்தையும் கூடிய விரைவிலேயே நான் தந்து என்னுடைய பிள்ளையை அழகு பார்ப்பேன் என்றால் பார்த்து கொள்ளேன். என்னுடைய பிள்ளைக்கு ஒரே ஒரு ஆசைதான், தன் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும். தன்னுடைய குடும்பத்திற்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து தர வேண்டும். தனக்கு எதுவும் இல்லை என்றாலும், முக்கியமாக தனக்கெதுவும் இல்லை என்றாலும் தன்னுடைய குடும்பத்திற்கு எல்லாமே நல்லதாக கிடைக்க வேண்டும். நிச்சயமாக இனிவரும் காலம் உனக்கு பிரகாசமாக இருக்கும். தங்கமே, நான் சொல்வது எல்லாம் சாதாரணமான பேச்சுகள் கிடையாது. உன்னுடைய மனதை ஆறுதல் படுத்துவதற்கான வார்த்தைகளும் கிடையாது. நிச்சயமாக இது அனைத்தையும் நான் நடத்தி தருவேன். எப்பொழுதுமே என்னுடைய பிள்ளை மன மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்த விஷயங்கள் கிடைக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்படுவேனே தவிர, என்னுடைய பிள்ளைகள் ஆனவர்கள் கஷ்டத்தோடு இருக்க வேண்டும், எல்லா சூழ்நிலையிலும் ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு தவிக்க வேண்டும் என்று நான் நினைத்தது கிடையாது. நீ பார்ப்பார், வர வர உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் எந்த அளவுக்கு வருகிறது என்பதை வேடிக்கை மட்டும் பார். நான் ஒருவருக்கு ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதை கண்டு கொண்டாலும் சரி, கண்டு கொள்ள விட்டாலும் சரி, நான் செய்வதை தான் என்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படி இருந்தாலும் செய்வேன். உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை, உனக்கு வேறொரு விஷயம் பிடித்திருக்கிறது, கண்டிப்பாக நான் அந்த ஒரு விஷயத்தை தருவேன். பிரகாசமான எதிர்காலத்தையும் பிரகாசமான அற்புதங்களையும் கூடிய விரைவில் நீ சந்திப்பாய். பிரச்சனைகள் இருந்தால் ஓரமாக தூக்கி போடு. வரக்கூடிய இன்பத்தை நிச்சயமாக அனுபவிப்பாய். யார் என்ன சொன்னாலும் எதையுமே இனிமேல் காதில் வாங்காதே. உன்னுடைய வாழ்க்கைப்படி என்ன நடக்குமோ அது நிச்சயமாகவே அற்புதமாக நடக்கும். நிச்சயம் தெய்வ சக்தியானது சாதாரணமானது அல்ல. தெய்வ சக்தியானது உன்னுடைய வாழ்வில் அடுத்தடுத்து உன்னை முன்னேற்றும் பாதையில் கொண்டு செல்ல இருக்கிறது. என்னுடைய பிள்ளைக்கு இனிமேல் வரும் ஒவ்வொரு விஷயத்திலும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் மட்டுமே தான் என் பிள்ளை பார்க்குமே தவிர, என்னுடைய பிள்ளை எப்பொழுதும் கவலை என்ற ஒரு விஷயத்தை இனிமேல் வரும் நாட்கள் பார்க்காது. கவலைகள் இருந்தால் தயவு செய்து தாராளமாக தூக்கி போட்டுவிட்டு வாழ்க்கையில் இன்பம் வரும் என்று நம்பிக்கையோடு தொடர்ந்து என்னை வணங்குங்கள். இந்த சாய் என்று மட்டும் அல்லாமல் என்றும் உங்களோடே இருப்பேன். தெளிவாக எதுவாக இருந்தாலும் தெளிவாக முடிவெடு. இனிமேல் உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு கட்டமும் மிக அற்புதமான கட்டங்களாக இருக்கும். தைரியத்தை எப்பொழுதும் இழக்காமல் சந்தோஷமாக இரு. எல்லா நாளும் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். காலம் முழுவதும் உனக்கு நான் துணை இருப்பேன். சந்தோஷத்தை மட்டும் என்றுமே விட்டு விடாதீர்கள். இன்று கவலைப்படும் போல உங்கள் வாழ்க்கை இருக்கலாம், ஆனால் கூடிய சீக்கிரம் சந்தோஷப்படும் அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் என்ற ஒரு விஷயம் வரும். நிச்சயமாக உன்னுடைய வாழ்வில் நான் இருப்பேன். கண்டிப்பாக இனிமேல் எல்லாமே உனக்கு சுபமாகவும் எல்லாமே உனக்கு தெளிவானதாகவும் கிடைத்து அடுத்தடுத்து உனக்கு எல்லாமே உனக்கு புரிய வரும். நன்மையே நடக்கட்டும்.
உனக்கு பிடித்ததை சீக்கிரமாக அடைவாய். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சைனான். ஓம் சாய்ராம்.